அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தொடர் 18. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படின்ற தொடர், அதனுடைய ஒற்றை இலக்கு என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய நேசத்தை நம்ம பெறணும், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான். எதற்காக இந்த அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு தேவை அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றதையும் இந்த தொடருடைய ஆரம்பத்துல இருந்தே பல தொடர்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். என்னது அது அப்படின்னா, இந்த உலகத்திலையும் சரி இனி அடுத்த உலகமான மறுமையிலும் சரி வெற்றி பெற்ற மனிதர்களா நம்ம நிக்கணும், எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நேசம் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் பெறணும் அப்படின்னா அல்லாஹ்க்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த தொடர்கள்ல நம்ம பார்த்துட்டே தான் வர்றோம். அப்படி நான் செய்யும் போது என்ன ஆவேன், இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் ஏன் செய்வேன் அப்படின்னா அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். அப்படிதான். ஒருத்தரை நம்ம நேசிச்சாதான் அவருக்கு அவர் என்ன விரும்புறாரோ அதை நம்ம செய்ய முடியும், விரும்பாததை நம்ம செய்யாம இருக்க முடியும். அப்படிதானே? அப்போ அல்லாஹ்வை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன், அதனால அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தொடர் முழுமைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டே தான் இருக்கோம். அப்ப இதனுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கிறான், அல்லாஹ்வும் அந்த மனிதனை நேசிக்கிறான் அப்படின்ற விஷயத்தோட அல்டிமேட் கோல், அதாவது அந்த மனிதனுடைய அல்டிமேட் கோலா என்ன இருக்கும் அப்படின்னா அப்படிப்பட்ட இறைவனை நேர்ல பாக்குறது, அப்படிப்பட்ட அழகிய இறைவனை நேர்ல பாக்குறது தான் அதனுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். இந்த முழு உலகத்தையும் சரி, நம்ம கண்களால நேரடியா பார்க்கக்கூடிய இந்த உலகத்தையும் சரி, நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கிற சயின்டிஸ்டே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய நிறைய உலகம் இருக்கு, நிறைய பிரபஞ்சம் இருக்கு, கேலக்சிஸ் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட எல்லா உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அரசன். அப்படிதானே? இந்த படைப்புகள் எல்லாம் எதற்காக? மனிதனுக்காக மட்டும்தான். இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்டது மட்டும்தான் இந்த முழு உலகமும். அப்படிப்பட்ட இறைவன், அப்படிப்பட்ட அழகிய படைப்பாளனை நேரடியா பாக்குறது தான் இந்த நேசத்தினுடைய அல்டிமேட் கோலா இருக்கும். சரி, இப்போ அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அழகிய முறையில விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னா யாரு? வானவர்களுடைய தலைவர். அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்வானா, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் இந்த மனிதரை நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுடைய தலைவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த வானத்துல இருந்து மற்ற வானவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான், நானும் இந்த மனிதரை நேசிக்கிறேன், நீங்களும் இந்த மனிதரை நேசிங்க. எந்த மனிதரை? அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த மனிதரை நீங்களும் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற வானவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த மற்ற வானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகத்துக்கு இறங்கும் போது, இந்த பூமிக்கு இறங்கும் போது மனிதர்களுடைய மனங்கள்ல அந்த மனிதருடைய அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த குறிப்பிட்ட நபரை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாங்க. அப்ப உலகத்துல உள்ள மனிதர்களும் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபரை உலக மக்களும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ், இது மனிதனுடைய கண்களுக்கே தெரியாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதானே? எதற்காக? அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன நேசிக்கணும் அப்படின்னு செய்த ஒரு சின்ன சின்ன செயல்கள்னால இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த நேசத்தை பெறறதுக்கு அந்த மனுஷனோட கோலே அதுதானே. அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு வேணும் தானே அத்தனை விஷயங்கள் அந்த மனிதன் செஞ்சுட்டு வந்தான். அப்ப அவனுடைய அல்டிமேட் கோலா என்னவா அவன் மனசுல இருக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இறைவனை நான் நேர்ல சந்திக்கணும். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இந்த மாதிரி எண்ணத்தோட யார் இருக்காங்களோ, அதாவது அல்லாஹ்வை நான் நேசிக்கணும் அப்படின்ற விருப்பத்தோட யார் இருக்காங்களோ மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த மனிதர்களை சந்திக்கிறதுக்கு விரும்புறான், அல்லாஹ் அந்த விஷயத்தை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹதீஸ்கள்ல வருது. அப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம், அதையும் தாண்டி நம்ம மனசுல என்ன விருப்பமா, அதிகமான விருப்பமா என்ன இருக்கணும் அப்படின்னா, மறுமையில நிறைய அருட்கொடைகள், நிறைய நம்ம உலகத்துல செஞ்ச செயல்களுக்கான கூலியா மறுமையில அல்லாஹ் கொடுப்பான். அதனுடைய அதிகபட்ச கூலியா, யா அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு, எனக்கு மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இன்னும் இந்த உலகத்துல உண்மையாக வாழ்ந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த தகுதியை கொடு அப்படின்ற விஷயத்த அதிகமா துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இதை நம்மளுடைய
ஆள் மனசுல ஒரு பெரிய ஆசையா விருப்பமா நம்ம உருவாக்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.